அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஸித்னி இல்மன் நாஃபியா. குரானிய வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு. இந்த வகுப்புக்கான நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த வகுப்பு எதற்கான வகுப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, குரானை தெரிந்து கொள்வது, குரானை கற்றுக்கிறது, குரான்லேருந்து அறிவை நம்ம வளர்த்துக்கிறது தான் இந்த வகுப்போட நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. சரி, இந்த வகுப்பு மூலயமா நம்ம ஒரு பெரிய ஆலிமாகவோ இல்லை அறிஞராகவோ பேச்சாளராகவோ மாற போகிறோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏன் நம்ம ஆலிமாகிறது இந்த வகுப்போட நோக்கம் இல்லை அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் 3 நபர்கள் அழைத்து வந்து அவர்களிடத்துல கேள்வி கேட்பான். அப்படி கேள்வி கேட்கும்போது அவர்களுடைய பதில் அல்லாஹுக்கு திருப்தி இல்லை, சரியில்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவர்களை நரகத்துக்கு அனுப்பிடுவான். யார் அந்த ஆள் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க குரானை கற்றறிந்த ஒரு ஆலிம். கற்றறிந்தவர் மட்டும் இல்லாமல் அதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தவரும் அவர். ஆனால் நாளை மறுமையில் அவர் நரகத்துக்குரியவராக இருப்பார். ஏன் அப்படின்னா, அவர்களிடத்துல அல்லாஹ் கேட்குறான், இந்த மாதிரி வாய்ப்புகள், வசதிகள், அறிவு, ஞானம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்தோம், அதை வச்சு நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கும் பொழுது அதற்கு அவர் பதில் சொல்வார், நான் குரானை படித்தேன், குரானை கற்றுக் கொடுத்தேன், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன் அப்படின்னு நிறைய சொல்லுவார். ஆனால் நீ எல்லாத்தையும் செஞ்சப்பா, ஆனால் அதை நீ சரியான முறையில் செய்யலை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவங்கள நரகத்தில் போய் விட்டுருவான். அப்படி அவர் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, குரானை கற்றுக் கொடுத்துருப்பாரு, குரானை படிச்சிருப்பாரு. ஆனால் அது அவர் அல்லாஹுக்காக செய்யாமல் மற்றவங்க மக்களுக்கு மத்தியில் அவர் ஒரு நல்ல ஆலிமாக, பேச்சாளராக வரணும், அவரை மக்கள் போற்றப்படணும் அப்படின்றதுக்காக அவர் அதை செஞ்சிருப்பார். எனவே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பெயருக்காக செஞ்சோம் அப்படின்னா அந்த செயல் கூட நம்ம நரகத்தில் போய் தள்ளிவிடும். அதனால் இந்த வகுப்பு நம்மளை ஆலிமாக்குறதுக்கான வகுப்பும் கிடையாது. இந்த வகுப்புடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு அறிவு கொடுக்கக்கூடிய வகுப்பல்ல. ஆனால் இந்த வகுப்பால் நம்ம வாழ்க்கையே மாறணும். வகுப்புக்கு முன்பு பின்பு அப்படின்னு பிரித்து காணப்படணும். நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நமக்குள்ளே இருக்க மாற்றத்தை உணரணும். நம்ம பார்வையில், வழிபாடில், நம்ம மக்கள் இடையில் நடந்துக்கிற நடத்தையில் எல்லாத்துலேயுமே ஒரு மாற்றம் இருக்கணும். நம்ம குரான் சொல்கிற விதமாகவே மாறணும். இப்போ ஒரு மாற்று மத சமுதாயத்தினர் இருக்காங்கன்னா அவங்க குரானை படித்து இஸ்லாமை தெரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு கேட்டோன்னா கிடையாது. அவங்கள பாதி பேர் குரான் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளை பார்த்தா இவங்க தான் இஸ்லாம் படி வாழ்கிறாங்க, இதுதான் இஸ்லாம் போல் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறணும். அதுதான் இந்த வகுப்புடைய முழு நோக்கமே. நான் குரானை ஓதியிருக்கேன், நான் குரானை நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு குரானை பற்றின அறிவு நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னான்னா நான் அதனால் என் வாழ்க்கையை மாற்றம் அடையும் அப்படின்னு கேட்டோன்னா கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, வெறும் அறிவு மட்டும் நம்மளை மாற்றாது. வெறும் தகவல்களை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோன்னா நம்ம வாழ்க்கையை மாற்றாது. இப்போ உதாரணத்துக்கு உடற்பயிற்சி செய்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக நல்லது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே நம்மள எத்தனை பேர் டெய்லி காலையில் எந்திரிச்சு உடற்பயிற்சி செய்கிறோன்னு கேட்டோன்னா ரொம்ப குறைவாக தான் செய்கிறோம். அது நல்லதுன்னு நமக்கு அறிவுக்கு தெரியுது, ஆனால் அதை ஏன் நம்ம வாழ்க்கையை மாற்றலை? அந்த மாதிரி தான் வெறும் அறிவு மட்டும் மாற்றத்தை கொடுக்காது. அல்லாஹ் குரானில் குறிப்பிடுறான், சூரத்துல் ஜும்மா அத்தியாயம் 62 5வது வசனத்தில், யூதர்களுக்கு அல்லாஹ் தௌராத் வேதத்தை அருளினா. அந்த தௌராத் வேதம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த கொடுக்கப்பட்ட வேதத்தின்படி அவங்க செயல்படலை. அது அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையை அவங்க அதுவாக மாற்றிக்கல. அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக என்னத்தை சொல்கிறான்னா, கழுதையை சொல்கிறான். அதுவும் சும்மா கழுதை இல்லை, ஏடுகளை சுமக்கின்ற கழுதை. ஏன் அல்லாஹ் அப்படி சொல்கிறான்னா, ஏடுகளை சுமக்கின்ற கழுதையினால அந்த கழுதைக்கு எப்படி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த ஏடுகள் வெறும் அதுக்கு சுமையாக தான் இருக்குமே தவிர அதுக்கு எந்த பயனுமே இருக்காது. அதே போல் தான் இந்த மனிதர்களும் அவங்களுக்கு வழங்கப்பட்ட தௌராத் வேதத்தை வச்சு அவங்களுக்கு எந்த பயனுமே இல்லை. இந்த தௌராத் வேதம் பயனுள்ளது, ஆனால் அந்த மனிதர்களுக்கு பயனற்றது அப்படின்றத அல்லாஹ் குறிப்பிடுறான். இதில் நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள் அந்த தௌராத் வேதத்தில் இருக்குது. ஆனால் இந்த மக்கள் அதை பயன்படுத்திக்கல, அதன்படி அவங்க வாழ்க்கையை மாற்றிக்கல. அதனால் வெறும் அறிவு நம்மளை மாற்றாது. சரி, இந்த வகுப்பு மூலிமா நம்ம என்ன தான் ஆக போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி குரானாகவே மாறணும்.
நம்ம தான் குரான், குரான் தான் நம்ம அப்படின்ற அளவுக்கு மாறணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை என்ன? அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்றாங்க. அவர்களுடைய வாழ்க்கை வந்து குரானாகவே இருந்துச்சு. அந்த குரான நம்ம தனியா படிக்கணுன்ற தேவையில்ல. ரசூலுல்லாஹ்வ படிச்சோம்னாலே போதும். நம்ம குரான படிச்ச மாரி ரசூலுல்லாவுடைய வீரத்த, ரசூலுல்லாவுடைய தியாகத்த, அவங்களோட வழிபாட்ட, அவங்களோட குடும்ப அமைப்ப, அவங்களுடைய அரசியல், சமூக வாழ்க்கை, நபிகளார்கள் கூட வாழ்ந்த வாழ்க்கை இது எல்லாமே வந்து குரானாகவே இருந்துச்சு. அவங்களுடைய வாழ்க்கைய மட்டும் பார்த்தா போதும். நம்ம குரான படிக்கணுன்ற அவசியம் இல்ல. அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையும் மாறணும். யாராவது குரான்னா என்னன்னு கேட்டா, "இதோ இருக்கார்லப்பா இவர் தான் குரான். இவர் வாழ்ற வாழ்க்கை தான் குரான்." அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை மாறணும். இவர் வந்து குரான படிச்சவர் இல்லப்பா. இவர் வந்து குரானாவே வாழ்றவரு அப்படின்னு நம்மள பார்த்தாலே தெரியணும். அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றம் இருக்கணும். இந்த குரான் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த குரானை வந்து ஒரு கடலோட ஒப்பிடலாம். இப்போ நார்மலாக குரான் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, குரான் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. புறம் பேசக்கூடாது, நன்மைகளை மட்டும் செய்யணும், ஹராமான விஷயங்களை செய்யக்கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து மேக்ஸிமம் சொல்லுவோம். ஆனா அப்படி கிடையாது. இந்த குரான்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. எதுக்காக இந்த குரானை வந்து கடலோட ஒப்பிடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கடலோட கரையில நின்று மீன் பிடிக்கணும்னா நமக்கு ரொம்ப குறைவான அளவுல தான் மீன் கிடைக்கும். ஆனா இதுவே நம்ம கடலுக்கு உள்ள போய் நல்லா ஆழ்கடத்துல போய் பிடிக்கும்போது நமக்கு வந்து முத்துக்களும் மரகதங்கள் அந்த மாதிரி நிறைய பொக்கிஷமான விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த குரானும். இந்த குரானை நம்ம மேலோட்டமாக ஓதிட்டு மேலோட்டமாக பார்த்தோம்னா நமக்கு வந்து அது எப்பயுமே எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் தான் கொடுக்குமே தவிர ஒரு முத்துக்களோ மாணிக்கன்ற மாதிரி பொக்கிஷமான விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது. அதை நம்ம ஆழ்ந்து கூர்ந்து கவனித்து படித்து கவனித்து ஓதணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பல முத்துக்களும் ரத்தின கற்களும் இந்த குரானுக்குள்ளே பதிஞ்சு கிடக்கு. அந்த பொக்கிஷத்தை எல்லாத்தையும் வச்சு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை மாறணும். எனவே இந்த வகுப்பு வந்து மாற்றத்திற்கான வகுப்பு தான். அறிவுக்கான வகுப்பு இல்லை, வெறும் தேடலுக்கான வகுப்பு இல்லை. இந்த வகுப்பு மூலயமா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கை முழுமையாக மாறணும். அல்லாஹ் அதுக்கு வந்து அருள் புரியணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.